யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2026 ஆண்டு. நான் 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த நாட்டில் வந்து இறங்கினான். அல்லேலூயா. இன்றைக்கி சரியாக 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருஷங்களை கடந்து வர ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முதல் எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், கரடு முடைகள் எல்லாத்தையும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ நான் வந்த பாதைகளை உங்களுக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நீங்களே யோசிப்பீங்க, இப்படியெல்லாம் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. எங்கே போகிறேன்னு எங்கே வாரணுன்னு தெரியாமல்லாம் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் இந்த தேசத்துக்கு வந்ததும் நான் இந்த தேசத்துக்கு வரணும் என்று வரையில்லை, திடீரென்று வந்தேன். அல்லேலூயா. மாலை 5 மணிக்கு எனக்கு கிடைச்சது. நீங்கள் டென்மார்க் போகிறீங்க, சரியா மாலை 5 மணிக்கு இரவு 8 சொச்சத்துக்கு வலிக்கிட்டு பெல்ஜியம் வந்து பெல்ஜியத்துலேருந்து டென்மார்க் 8ஆம் தேதி வலிக்கிட்டு 9ஆம் தேதி காலமே 8:30 மணிக்கு டென்மார்க்கில் காலடி வச்சு. அல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், தன்னுடைய ஊழியத்திலும் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நான் பார்க்குறேன், நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நான் தேடவே இல்லை, இயேசு கிறிஸ்துவை நான் தேடவில்லை, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் போகவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தாராம்? என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான் 3 பேரை நான் தியானிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். 3 பேரும் வித்தியாசமான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஆகவே இந்த அருமையான நாளில் நாங்கள் அதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆரோக்கியம் பெறும். என்றால் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நாங்கள் அவரை தெரிந்து கொண்டால் விட்டுருவோம். அவர் எங்களை தெரிந்து கொண்டபடியாக அவர் என்ன செய்கிறாரா, எங்களோட பாதையெல்லாம் ஒரு 40 வருஷமாக அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த மோசே 40வது வயதில் ஆண்டவர் அவனை சந்தித்து தன்னோட ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ 80 வயசு தான் மோசே. 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. 80 வயசில் ஆண்டவர் முதிர் வயதில் அவனை அழைச்சி பிறகு 40 வருஷம் அவனை வச்சு கொண்டு ஊழியம் செய்கிறார். ஆனால் அவனுக்கு தெரியாது அப்படித்தான் நடக்க போகிறது. அல்லேலூயா. அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள்லாம் யோசிக்கவே இல்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது இப்படி மேலே பார்த்துருப்போம், பிளேன் என்ன விமானத்தை பார்த்துருப்போம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். விமானத்தில் வெளியே ஒரு வெள்ளை, ஆனால் அதுக்குள்ள இருந்து இங்கே வேற வந்து அது கடவுளுடைய கிருபை தான். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறாராம், அவர் எங்களுடைய கற்பத்தில் இருந்து எங்களை அவர் பார்த்து கொண்டு வந்து தன்னுடைய தேவைக்கு எங்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காகவா? கனி கொடுக்க வேண்டும், அது கனி நிலைத்திருக்க வேண்டும். என்ன நீங்கள் என்ன செய்யணுமா? கனி கொடுக்க வேண்டும், கனி நிலைத்திருக்க வேண்டும். நான் கண்களை மூடி நான் சொல்லணும். நாங்கள் உம்மை தேடாமல் இருந்தும் நீர் எங்களை தேடி வந்தீரே, தூய ரத்தம் எமக்காக சிந்தி புதிய வாழ்வும் எமக்கு தந்தீரே. நாங்கள் உம்மை தேடாமல் இருந்தும் நீர் எங்களை தேடி வந்தீரே, தூய ரத்தம் எனக்காக சிந்தி புதிய வாழ்வும் எனக்கு தந்தீரே. அன்பே என் தெய்வமே, அருமையான இரட்சகரே, ஆவியான தெய்வமும் நீரே, துதிக்கிறோம் உம்மை நாங்கள்.
ஆமாண்டவரே, இந்த அருமையான நாளிலே, இந்த காலை வேளையிலே ஐயா, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையினால் நாங்கள் வாழுகிறோம். எங்களை தூரத்தில் இருந்த அறிந்து எங்களை அழைத்து உங்களுடைய சேவைக்கு உம்மை ஆராதிக்க ஒரு திருச்சபையாய் நாங்கள் கூட நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பண்ணையாய், ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, ஒரு திருச்சபையாய், ஒரு ஆலயமாய் ஆண்டவரே, நாங்கள் இதில் வந்து கூடி உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்த, நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, பூரண சுகத்தை கொடுப்பீராக, பூரண சமாதானத்தை கொடுப்பீராக. அவள் செய்கிற வேலைகளை ஆண்டவரை, போகிற இடங்களை, வருகிற இடங்களை எல்லாம் நீர் பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் கூடியிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, உம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் அந்த ஆவி எங்களுக்குள்ளே வந்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே கர்த்தாவை அநேகர் சொன்னார்கள், இவர் பேசியது போல ஒரு காலம் ஒருவனும் பேசவில்லை என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தினது போல இந்த நாளில் நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை பொருட்படும் வழி நடத்தும். இந்த செய்தியூடாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் யோவான் 4வது அதிகாரம் 8-11 மட்டும். யோவான் 4வது அதிகாரம் 8-11 மட்டும். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியர்களுடைய சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவளை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயான இடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாவாத உலகத்தில் கேட்டவர் என்ன என்பதை மறந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மெண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஆமென். ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை தேடி போகிறார். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் வந்து 2 பிரிவுகளாக ஆளப்பட்டது. தாவீது இஸ்ரவேலை முழுவதுமாக ஆண்டான். வடக்கு பக்கத்தையும் தெற்கு பக்கத்தையும் முழுவதுமாக ஆண்டான். அப்போ தாவீதுடைய காலத்துக்கு பிறகு சாலமோனுடைய காலத்தில் அது பிரிக்கப்படுது, வடக்கு தெற்கு. வடக்கு ராஜ்யத்தை ஜெரோபியாம் என்றவன் சாலமோனுடைய வேலைக்காரன் ஆண்டான், 10 கோத்திரத்தை வைத்து. ருகோபியாம் என்றவன் சாலமோனுடைய மகன், அவன் தெற்கு ராஜ்யத்தை பார்க்கிறான். அப்போ யூதேயா தேசம் தெற்காகவும் இஸ்ரேல் வடக்காகவும் இருக்குது. நீங்கள் அந்த பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 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 சமாரியான்றது இஸ்ரவேலுடைய தலைநகர். என்னவா? இஸ்ரவேலுடைய தலைநகர். அப்போ எருசலேம் என்பது யூதேயாவுடைய தலைநகர். அப்போ ரெண்டும் ஒரே நாடு. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 22 கிலோமீட்டர் சுத்தளவு நினைக்கிறேன். அப்போ அந்த 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 ராஜ்யங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிமு 931 இருந்து கிமு 700 சொச்சம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் 20-22 ராஜாக்களாக ஆண்டிருப்பாங்க. யூதாவை ஒரு 22 பேர், அடுத்தது எருசலேமை ஒரு 22 பேர் ஆட்சி செய்திருப்பாங்க இயேசு வர முடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் சுத்தரிக்கப்படும் பொழுது சிதேக்கியான ஒரு ராஜா, நீங்கள் வாட்சி பார்த்தா தெரியும். சிதேக்கியான ஒரு ராஜாவை பாபிலோன்லேருந்து அவனோட கண்களை பிடுங்கி அவனை விலங்கு போட்டு அவனை கொண்டு போய் வைக்கிற ஷாத்ராக், மேஷாத், ஆபேத்நேகோ, தானியேலையும் சேர்த்து கொண்டு போகிறாங்க. இங்கே எருசலேமில் எரேமியா மட்டும் விட்டு போகிறாங்க. அப்போ எரேமியா விட்டு போகும்பொழுது எரேமியா அழுகிறான். அதான் அந்த புலம்பல் என்று நீங்கள் வாசிப்பீங்க. அவன் புலம்புறான், தீர்க்கதரிசி புலம்புறான். தன்னுடைய தேசத்தை குறித்து, மக்களை குறித்து புலம்புறதான் நடு. அப்போ இந்த சமாரியாவில் இருக்கிற அந்த ஸ்திரீ ஒரு நாள் என்ன செய்யலாம், தண்ணி எடுக்க வருகிறார். அப்போ ஆண்டவர் போய் அவளை சந்தித்து அவளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நான் ஜீவ தண்ணீர். முதலாவது என்ன சொல்கிறாராம், நான் ஜீவ தண்ணீர். அப்போ அவள் 3 காரியத்தை இயேசுவிடத்தில் பார்க்கிறாள். ஒன்று, இயேசு ஜூதன். என்ன? இயேசு ஜூதன். அப்போ ஜூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தமாய் கலப்பதும் இல்லை, உண்டாக இருப்பதும் இல்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த சமாரியார்கள் ஒரு குறுகிய ஜனங்கள்.
குறுகிய ஜனங்கள் தான். இவர்கள் வந்து இந்த இந்த யூத முறைக்கு அப்பாற்பட்ட வாழ்ந்தவர்கள், விக்கிரகங்களை வழிபட்டவர்கள், எக்கச்சக்கமான விக்கிரகங்களை வழிபட்டவர்கள். யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் வந்து இவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி வளர்த்துக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த யூதர்கள் இந்த சமாரியார்களை அங்கே இருக்கிறாங்க, அந்த யூதர்கள் இந்த சமாரியாவில் அவங்கள டீச் பண்ணியிருக்கிறாங்க. வேதத்தை குறித்து படிக்கும்போது அவங்க அந்த 5 புத்தகத்தை எடுத்துக்கொண்டாங்க. தோரா, ஜெனசிஸ், எக்ஸடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்டரோனமி என்ற அந்த 5 புத்தகங்களையும் தோராவாக எடுத்துக்கொண்டாங்க. அது அந்த லோவை மட்டும்தான் அவங்க கடைப்பிடிச்சு வந்தாங்க. விளங்குது? அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்றால் இதுகளின் நிமித்தமாக, அவங்களோட வாழ்க்கையின் முறை நிமித்தமாக, ஆராதனை முறை நிமித்தமாக அவங்க என்ன செய்கிறாங்க, சமாரியர்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்தாராம், வந்து சமாரியர்களையும் யூதர்களையும் ஒன்றா சேர்க்கிறார். ஏன்னா அவங்களுக்கு சரித்திரம் தெரியாது. யாருக்கு சரித்திரம் தெரியாத வடிவா? சமாரியர்கள். இப்போ என்னென்னா இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்க சமாரியாலும் இவங்க யூதியாவிலும் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு யூதியாவில் எங்கே பிறந்தவர்? எபிலாத்தா என்ற பெத்லகேமில், யூதேயா என்ற அந்த ப்ரோவின்ஸில், ஏன்னா தலைநகரம் எருசலேமை கொண்டு பிறந்தவர். எங்கே போகிற? இயேசு சமாரியாவில் போய் என்ன செய்கிறாராம், தன்னை வெளிப்படுத்தலை. அப்போ அவள் 3 காரியத்தை கண்டு கொண்டால், முதலாவது யூதனாக இருக்கிறார், நாங்கள் சமாரியர்களாக இருக்கிறோம், அவர் என்ன தேடி வந்திருக்கிறார். 2வது அவளுக்கு வந்து ஒரு பயம். ஏன்னா உதாரணத்துக்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சமாரியர்கள் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. அப்போ இயேசு என்ன செய்ய, அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அவளுக்கு உள்ளே இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனையோட பழைய வாழ்க்கையில் அதை வெளிப்படும் பொழுது அவள் இயேசுவை கண்டு கொண்டாள். 3வது அவள் சொல்கிறாள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆனால் மேசியா என்ற ஒருவர் வருவார் என்று நாங்கள் கேள்விப்படுறோம் என்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் அந்த மேசி. அப்போ இயேசுவை யூதனாக கண்டவள், இயேசுவை தீர்க்கதரிசியாக கண்டால், 3வது இயேசுவை மேசியாவாக அறிந்து அவள் என்ன செய்தாராம், தன்னை ஒப்பு கொடுத்தாள். இப்போ என்ன செய்கிறாள் என்றால் அவள் தன்னுடைய சொந்தக்காரருக்கு போய் அறிவிக்கிறாள். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசிங்க 4ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ கவனிங்க, இவள் என்ன செய்தாள்டா, இயேசுவை அறிந்து கொண்டால், தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டால், இப்போ அவளுக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் ஓடுது. என்ன ரட்சிப்படைஞ்சு அவள் என்ன செய்தாள் என்றால் தன்னுடைய ஜனங்களுக்கு, சமாரியர்களுக்கு போறாள். வாசிங்க. இப்போ பாருங்க, நான் முன்னுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அவள் என்ன செய்கிறாள், தண்ணி எடுக்க வந்தவள் இப்போ இயேசு அறிந்தோன்னு அதை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் சொல்கிறாள். எப்படி என்றால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சொல்லை கேட்டு ஜனங்கள் என்ன செய்யலாம், இயேசுகிட்ட வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டு, விளங்குது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டு அது என்ன சொல்லுது என்றால், சமாரிய ஸ்திரீக்கு, நீ சொன்ன நிமித்தம் நாங்கள் வரையில்லை. என்ன சொன்னோம்? நீ சொன்னது நிமித்தம் நாங்கள் வரையில்லை, அவர் சொன்னது நிமித்தம் தான் நாங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவரை கேட்டாங்க, 3 நாளைக்கு எங்களோட இருமன் அந்த இடத்துல ஆண்டவர் இருந்தார்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவளை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், சமாரியர்களும் யூதர்களும் இருக்கிற பகையை என்ன செய்தாரா, பகையை நீக்கிறதுக்காக சமாரிய ஸ்திரீ தெரிந்து கொண்டார். சரியா? நீங்கள் உற்சாகம் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். உற்சாகம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? டென்ஷன் ப்ளீஸ். என்ன எப்படி இருக்கணும்? இந்த கையை கட்டுனா கொஞ்சம், கையை கட்டுனா என்ன அர்த்தம்னா இனி ஒன்றும் இல்லை. கையை நிமித்தினா செய்து பாருங்கப்பா. டென்ஷன் உங்களுக்கு. ஏன் கையை கட்டுறது? கும்பிட்றேன்னு சார் இப்படி நின்றா எங்கே இருக்கு, அப்படி பார்ப்போம். போயிட்டு இருக்கு என்ன இருக்குதானே, என்ன இவர் நெஞ்சை நிமித்தி கொண்டு வரேன்னு சொல்லிவிட, அது என்ன அர்த்தம்? ஆள் திடக மணிக்கு இப்படி வேண்டா. ஓ ஆள். அப்போ என்ன சொல்லணும், நீங்கள் கையை விடுங்க. இவர் கொஞ்சம் சொல்லுவாங்க தான், நான் 10 நிமிஷம் வரைக்கும். ஓகே சரி. இப்போ என்ன ஆஞ்சல், இயேசு கிறிஸ்து அவளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், சமாரியர்களும் யூதர்களும் அவங்க சொந்தக்காரர் தான். அப்படியா தெரிந்தானே? 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் இங்கே இருக்குது யூதாவில், 8-10 கோத்திரம் அங்கே இருக்குது.
அது ஒரு பெரிய கதை உண்டு. சால்வையை பிச்சு கொடுத்ததெல்லாம் இருக்குது. நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் போய் வாசித்து பார்த்தா தெரியும். அப்போ என்னண்டா நான் என்னதை பார்க்கணுன்றால், இந்த கிறிஸ்தவம் என்பதே ஏதோ சும்மா ஒரு மாயமாக ஒரு கதையே இல்லை. அது வந்து ஒரு சரித்திரம். என்னது சரித்திரம், ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசம் என்றால் அந்த தேசத்தை ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றால், தாவீதுடைய காலத்தில் தாவீது ஆண்டவர் அவனுக்கு சக்தியை கொடுத்திருந்தார். ஆனால் சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் எருசலேமில் ஆலயத்தை கட்டினாலும் அவன் பிறகு சோரம் போனான் என்று எழுதியிருக்கு. என்னென்னு சோரம் போனான் என்று எழுதியிருக்கு. அப்போ அந்த சாலமோனுடைய காலத்தில் பாருங்கள், வேலைக்காரனுக்கு 12 10 கோத்திரமும் சொந்த மகனுக்கு. ஏன் அவனுக்கு சொந்த என்றால், இந்த ஜனங்கள் எல்லாம் போய் கேட்குது, ரொகோபியாம கேட்குது, உன்னுடைய தகப்பன் ஆண்டது போல் ஆளாமல் என்ன எங்களுக்கு வந்து எப்படி ஆள போகிறேன்னு சொல்லக்கூடாது, இன்னும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாலிபர்களோட போய் என்ன சொன்னா ஆலோசனை பண்ணிக்கணும். அப்போ வேதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது தேவன், இப்போ நீங்களாம் இதில் வந்திருக்கிறீங்கன்றா ஏதோ நாங்கள் சும்மா வரே இல்லை. தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவனங்களை அழைத்திருக்கிறார், தேவனங்களை ரட்சித்திருக்கிறார், தேவனங்களை மீட்டிருக்கிறார், தேவனங்களை சபையில் சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்களும் பெருமைப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டோம், அவர் எங்களை தெரிந்து கொண்டார். தெளிவாக ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ சமாரிய ஸ்திரியை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம், யூதர்களுக்கும் சமாரியார்களுக்கும் தெளிவை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் நாங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்திரீ அவருடைய விருப்பம் என்னென்றால், தன் ஜனங்கள் மெய்யான கடவுளை அறியணும் என்று என்ன செய்தாராம், யோவான் 8:32 சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். என்னென்று யூ வில் நோ த ட்ரூத். ஏன்னா த ட்ரூத் வில் டெலிவர் யூ. அதாவது வந்து நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ 36 சொல்லுது, 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே. அப்போ அவள் விடுதலை பெற்றோடனே தன் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாள். அப்போ தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவரை கொண்டு தன்னுடைய காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ தேவன் தான் தெரிந்து கொள்கிறார், தேவன் தான் அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தான் அந்த வரங்களை செய்கிறார். அடுத்தது நீங்கள் வாசிங்க, அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அனனியாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். யாருக்கு? அனனியாவுக்கு. ஏனென்றால் சவுல் என்றவன் ஒரு கமாலியனுடைய ஸ்டூடெண்ட்ஸ். யாராம்? கமாலியோட ப்ரொஃபஸருடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவனுக்கு வந்து ரோம சிட்டிசன் இல்லாமல் இருக்குது, ஆனால் அவன் ஒரு எபிரேயன். அவனுடைய குடும்பம் முழுக்க பெரிய பணக்காரன், செல்வாக்கானால், நல்ல படிப்பானாக்கள், பேக்ரவுண்ட் எல்லாம் படித்தாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு திமிர். என்ன திமிர் என்றால், நாங்கள் எபிரேயர்கள், எங்களுக்கு 10 கட்டளை இருக்குது, நாங்கள் நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள். ஒரு திமிர் இருந்தது. அந்த திமிரில் வேதம் சொல்லுது இந்த 9ஆம் அதிகாரத்தில், இவன் இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பரிடத்தில் போய் பற்றி சூட்ட வேண்டி என்ன செய்யறான்னா, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். ஆரே கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். அதில் தான் ஸ்தேவானை கொள்கிறார். ஆரே அதுக்கு உடந்தையாக இருந்தான்னு பார்க்குறேன். இப்போ என்னென்ன ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் அவனை பார்க்குறார், அவனை தெரிந்து கொள்கிறார். தான் நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ முதல் சமாரியா பண்ண தெரிந்து கொள்கிறார், சமாரியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, சமாரியர்கள் யார் என்றதையும் யூதர்கள் யார் என்றதையும் தெளிவுபடுத்த, நீங்கள் எல்லாம் ஒரே ஆட்கள் தான், ஆனாலும் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் தெளிவுபடுத்துவதற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவருக்கு என்ன சொல்கிறார் என்றால், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் 3 ஆட்கள், புறஜாதியாளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். விளங்குறது? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், வெசல்ஸ் என்று சொல்லுவாங்களே, என்றால் பாத்திரம். we are vessels, நாங்கள் பாத்திரங்கள். டு டூ சம்திங் ஃபார் ஜீசஸ், ஏதாவது செய்வதற்கு நாங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். அவன் புறஜாதிகளுக்கு, இப்போ பாருங்க, அங்கே பார்க்குறோம் இஸ்ரவேலுக்குள்ளேயே அந்த சம்பவம் நடக்கும். இங்கே புறஜாதியார்கள், நாங்கள் எல்லாம் புறஜாதியார்கள். அப்போ புறஜாதியார்களுக்கும்
இஸ்ரவேல் மக்களுக்கும், யாருக்கு? எபிரேயர்களுக்கும் யூதர்களுக்கும் அங்கே உள்ள ராஜாக்களுக்கும் அவனை கொண்டு நான் அறிவிக்கிறதுக்கு அவன் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஏன்னா அவனுக்கு ஒன்று படிப்பு இருக்குது, அவனுக்கு இந்த நொலேஜ் இருக்குது, அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அப்போ அவனை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இந்த புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பவுலும் ஒரு காரணமாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பாத்திரத்தை வச்சு என்ன செய்யலாமாம்? யாருக்கு யாருக்கு பிரயோசனப்படுத்தலாம் என்று பவுலை தெரிந்து கொண்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யறான்? அதிகாரத்தோட குதிரையில் போகிறான். என்னத்தில் போகிறான்? குதிரையில் போகிறான். அப்போ அந்த காலங்களில் கிபி 32, 31 ஆண்டு காலங்கள், ஏனென்றால் இயேசு பிறந்ததுக்கு பிறகுதான் அது நடக்குது. இன்றைக்கி அந்த காலங்களில் குதிரைகள் கொஞ்சம் இதாகிடுது. ஏன்னா இயேசு கழுதையில் போனார். என்ன இப்போ குதிரை என்பது வெற்றியோட வீரத்தோட வாரது, கழுதை என்பது வெற்றி பவனி. அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் இருந்த மிருகங்களில் இந்த குதிரைக்கு அதிகாரம் என்னென்றால் அதுக்கு ஒரு நடைக்கு தானே செல்வாங்க, குதிரை நடையில். அப்போ அந்த நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது. அப்போ அதில் வாராங்க. வரும்பொழுது எல்லாரும் பயந்துருப்பாங்க. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த குதிரையிலிருந்து அவனை கீழே தள்ளி விடுத்துறார். அல்லேலூயா. நான்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு ரூமுக்குள்ளே இந்த பெரிய சிலை 89ஆம் ஆண்டு லண்டனில் போய் ஒரு 20-25 சிலை பண்ணியிருந்தான் ஒரு பேக்கில் மட்டும் மணி அது ஒரு பூசியார். அல்லேலூயா. 89ஆம் ஆண்டு டிசம்பரில் வாங்குற சிலை 91ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெக் ஒருக்கா குயிப்பை பண்ணினேன், பிறகு பெக் பண்ணிட்டேன். அல்லேலூயா. அப்போ நான் குயிப் ஓ பெக் for die jeg accepterer Jesus Kristus fordi han er min frelseperson. Halleluja. யோசிக்காங்க, என்னை பேர் பிடிச்சோம் அப்படித்தான். அல்லேலூயா. அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே என்ன எனக்குள்ள இருந்த மாற்றத்தை தான் நான் பார்க்கிறேன் தவிர, அப்போ ஆண்டவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். ஓகே, நானாக தெரிந்து கொள்ளேன். ஏன்னா நான் தெரிந்து கொண்டது வேறு, ஆண்டவர் தெரிந்து கொண்டது வேறு. அப்போ நான் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சரியே? நோக்கம் என்னென்றால் இவர் தனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு, தன்னோட இருந்த ஆக்களுக்கு, தன்னோட உறவினர்களுக்கு ஆக்களுக்கு எல்லாம் சொல்லுவதற்கு அவர் என்ன செய்கிறார்? என்ன தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ உங்களை என்னத்துக்கு தெரிந்து கொண்டார் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்துக்காக தெரிவு செய்யப்படுகிறீர்கள். அப்போ தான் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. என்ன அப்போ நாங்கள் என்ன சொல்லணுமா? எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. நாங்கள் சும்மா வரையில் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள் இந்த பூமியில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களை கொண்டு தான் அந்த ஊழியத்தை செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களால் தான் கர்த்தர் புகழப்படுறார். அல்லேலூயா. காரணம் என்னென்றால் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவரே சொல்கிறார் தன்னுடைய வாயால், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளது. அப்போ பவுலை எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் யூதர்களுக்கு அவன் அறிவிக்க வேண்டும். யாருக்கு? யூதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும், புறஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டும், அங்கே உள்ள பெரிய பெரிய ராஜாக்கள் அதிகாரிகளுக்கும் என்ன செய்யணுமா? அறிவிக்க வேண்டும் என்பதற்காக பவுலை தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்க, 3வது பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை 1லிருந்து வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 மட்டும் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயனுள்ளவருமாய் இருந்து ஜனங்களுக்கும் இருந்து தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருணங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு மருந்தை கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதவினவனாகிய சீமோனின் ஒருவரிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடல் நோக்கத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான். ஆமென். முதலாவது சமாரிய ஸ்திரியை கொண்டு சமாரியர்களுக்கும் ஆண்டவர்
தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். ரெண்டாவது பவுலை கொண்டு யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மூன்றாவது பார்க்குறோம் இங்கே ஒரு படைத்தலைவர், அதாவது மிலிட்டரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. என்ன அதாவது வந்து எப்படி என்றால் ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவில் இவன் ஒரு பெரியவன், படித்திருக்கணும், ட்ரைனிங் எடுத்திருக்கணும், அந்த அந்த தேசத்து மனுஷனாக இருக்கணும். உங்களை விளங்க. அப்போ இவனுக்கு ஒரு பக்தி இருந்தது, உங்களுக்கு அவனோட மனதில் ஒரு பக்தி இருந்தது. அவன் தேடுறான், அவன் தேடி பார்க்குறான், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நாள் என்ன செய்ய உபவாசம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி சொல்கிறார், கொர்நேலியுவே உன்னுடைய ஜெபம் என்னவா, ரெண்டாவதுடைய தர்மம். வாசிக்கையில் தூதன் வந்து சொல்கிறான், உன்னுடைய ஜெபம், நீ ஜெபிக்கிற ஜெபம் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நிலைக்கூடுதலாக அவர் சந்ததியில் வந்தெடுத்து இருக்கிறது. அப்ப தூதன் சொல்றான், உன்னுடைய ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கு, அடுத்து உன்னுடைய தர்மம், நீ செய்கிற தர்மமும் தேவனுடைய சமூகத்துக்கு நினைப்பூட்டி இருக்குது. அல்லேலூயா. அப்ப நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் செய்கிற காரியம் அது தேவ சமூகத்தில் அது பிரியமாக இருந்தால் அதுக்கேற்ற பலன் எங்களுக்கு கிடைக்கும். இங்கே எழுதி. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் உற்று பார்த்துட்டு அவன் பயத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன, ஜோப்பா பட்டணத்தில் தோல் பதனியில் அவனுடைய வீட்டில் பேதுரு இருக்கிறான், அவனிடத்தில் போய் ஆள் அனுப்பி கொண்டு வா, அவன் என்ன செய்ய வேணுமோ நீ என்ன செய்யணும்னா அவன் உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. விளங்குறவங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 இவர்கள் பல போட்டு கொண்டிருக்கிறார்கள், பேதுருவும் சகோதரனும். என்ன அந்த 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 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் லூக்கா 5 மத்தேயு 4ஆம் அதிகாரங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா பல போட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்போ இயேசுவின் பின்னே வருகிறவர்களுக்கு ஒரு வேலை என்னென்னா மனுஷரை பிடிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறாங்க என்னென்னு மதம் மாற்றுறாங்க. என்ன என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். எங்களை முந்தி சொல்லுவாங்க பைபிள் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு என்ன பேர்? பைபிள் கிறிஸ்தவர்கள். பிறகு அல்லேலியா கூட்டம். என்ன பேர்? அல்லேலியா கூட்டம். இப்போ எங்களை சொன்னாக்கள் எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க, அல்லேலியா சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ முந்தைய அல்லேலியான்னு தெரியாது. 106ஆம் சங்கீதம், 111ஆம் சங்கீதம், 113ஆம் சங்கீதங்கள் என்ன எழுதியிருக்குன்னா அல்லேலூயான்னு தான் எழுதியிருக்கு. அல்லேலூயா என்ன எழுதியிருக்கு? வெளிப்படத்தில் 4 நேரம் சொல்லப்பட்ட அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாங்கள் பிரைஸ்தலோடு இருந்தாங்க. அது மாதிரி யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? ஷாலோம். என்னவா? ஷாலோம். அப்போ ஷாலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, சமாரியா ஸ்திரியை அவர் தெரிந்து கொண்ட நோக்கம், சமாரியர்கள் தன்னை அறிந்து சமாரியர்களும் ஜூதர்களும் ஒரு பரம்பரை பிரிந்திருக்கிறார்கள் தெளிவுபடுத்துவதற்காகவும், இயேசு கிறிஸ்துவே மேசியா என்றும் அவரே தீர்க்கதரிசி என்றும் அவரே ரட்சிக்கிறவர் என்றும் சமாரிய ஸ்திரி மூலம் அந்த மக்கள் அறிஞ்சு கொண்டாங்க. விளங்குறவங்க இயேசு எல்லாரையுமே சந்திக்கல, ஒரு ஆளை சந்திச்சார். விளங்குறவங்க யாரை சந்திச்சார்? ஒரு ஆளை சந்தித்து அந்த சுவிசேஷத்தை பரப்பினார். ரெண்டாவது பவுலை சந்தித்து அவனுக்கு சொன்னார், அவன் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புறஜாதியர்களுக்கும் என்னை அறிவிற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார் என்று சொன்னேன். சரியோ? இப்போ பாருங்கள், முதல் சமாரிய ஸ்திரிக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார். பவுலுக்கு பரிசுத்தாவியின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார். சரியா? அவனை பரிசுத்தாவியால் நிறைத்து அவனை கீழே விழுத்தி அவனை பெருமை எல்லாத்தையும் விழுத்தி, அதான் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமையோட ஊழியம் செய்யலாம், பெருமை இருந்தால் ஊழியம் செய்யலாம். ஆனால் அது என்ன சொல்லணும்? முதல் எல்லாத்தையும் விழுத்தி தேவ சமூகத்தில் பெறணும். மோசே உன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சை கால் பேர் நீ எகிப்திலேருந்து கொண்டு வந்தேன். அதே எங்கேருந்து கொண்டு வந்த? நீ அங்கேருந்து கொண்டு வந்து வச்சு நடந்து வந்து தெரியுற, அங்கேருந்து பெருமையோட இருக்கிற. இப்போ மாறிட மேய்ச்சாலும் ஒன்றும் செய்யலை, திரும்பி போயிடாங்க, கொண்டுடுவாங்க.
இப்போ அநேகர் நினைக்கிறாங்களே ஏதோ அவர் தெய்வத்தன்மையாக வந்தான், அவன் பயத்தில் போயில்லை, உங்களை விளங்குதில்லை ஏன்னா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவனை பயன்படுத்துறது போல இப்போ இந்த கொர்நேலியுடைய வீட்டில் ஆளை அனுப்பி, ஏன்னா கொர்நேலியு சிந்திக்கிறான். அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றால், அவன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவன் எழுதியிருக்கின்றால், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100 அதிபதியாகிய கொர்னே என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அங்கே இஷ்டவேலை தான் இருக்காது, கடற்கரையிலுக்கு செசரியா பட்டணம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அது வரும். சரியா, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். அவன் யாரை நோக்கி ஜெபம் பண்ணான்னா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். இல்லைங்க, மெய்யான கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணபடி, ஏன்னா அவன் இஷ்டவேலை இருக்கிறபடியால் ஜெபம் பண்ண பொழுது அவனுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் இந்த 3 பகுதியில் என்னத்தை பார்க்குறோம் என்றால், ஆண்டவர் எங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ என்ன நடந்தால், கொர்நேலியு தன்னுடைய சொந்தக்காரரை கூப்பிட்டு ரட்சிப்புகளை நடத்தினார். அவங்க ரோமர்கள். யாராவது? ரோமர்கள். கவனிச்சுக்கொள்ளுங்கள். கொர்நேலியு மூலம் ரோமர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அவர் சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சமாரிய ஸ்திரீ மூலம் சமாரியர்களும் ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் மூலம் யூதர்களும் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா யூதர்கள் அன்றைக்கு இயேசுவை மறுதளித்தவங்க, விளங்குவங்க. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, இப்போ நாங்கள் தமிழரையும் தெரிந்து கொள்கிறேன், சிங்களவரையும் தெரிந்து கொள்கிறேன், விளங்குதவங்க. இப்போ நாங்கள் அந்த மொழியால் பிரிஞ்சிருக்கிறோம், என்ன மொழியால் பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் மனுஷன் தான். அவனுக்கு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, இரக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மொழியை வச்சு தான் பிரிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்து விட்டார் என்றால், இந்த பூமியில் வேதம் சொல்லி எபேசியரில் பார்க்குறோம், அவர் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு என்ன செய்தாராம், அது என்ன மாதிரி வந்தாராம், மத்தியஸ்தராக இருந்தார். இப்போ அதில் வசனம் இருக்கு, இங்கே வாய்ச்சி முடிப்போம். 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எபேசியர் 2 இருக்க வாசிங்க, எபேசியர் 2:6 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருமானம் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவோ. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் 8 வாசிங்க, எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, கொலோசியர் 1:6 வாசி முடியும். கொலோசியர் 1. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பரந்திருந்தது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பரந்துகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு நாங்கள் இதில் நிற்கிறது கிருபை. என்னவா? கிருபை. அப்போ கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது எங்களால் ஆனதில்லை, தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதுக்காக தெரிந்து கொண்டார் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அந்த வேலையை நாங்கள் சரிவர செய்யும் பொழுது என்ன நடக்குமா? அது தானாகவே கட்டுப்படும். ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குன்னு, உள்ளுறுப்புகள். அது சொல்கிறது இன்விசிபிள், ஏன்னா பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற சரீரத்துக்கு விசிபிள், பார்க்கலாம். ஏன்னா அன்னோவன் ஃபேக்ட், உள்ளுக்கு ஒரு உண்மை இருக்குது, ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியாது, தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நோவன் ஃபேக்ட் என்றால் வெளியில் இருக்குது, என்னவா தெரியும். அப்போ ஆண்டவர் எங்களுக்குள்ள எத்தனையோ உறுப்புகளை வச்சு எங்களை வாழ வச்சிருக்கிறார். அதே போல் தான் திருச்சபை முன்னாலே பார்ப்போம். திருச்சபைக்கு அங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு உறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுகளை தியானிச்சால்தான் நாங்கள் என்ன செய்யலாமா? ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்த ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்யலாம். ஆமென். அப்போ ஆண்டவர் தான் எங்களை தெரிந்து கொண்டார்.
நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. சரியோ? ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரிக்கு ஒரு வேலை, தன்னுடைய மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க. பவுலுக்கு ஒரு வேலை, தன்னுடைய யூத மக்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் ராஜாங்கள் அதிகாரின்னு அவன் பெரிய படித்தவன் அவனுக்கும் அறிவிக்க. அதே நேரத்தில் கொர்நேலியு அவன் ரோம படைத்தலைவன். சரியா? அவனுக்கும் தன்னுடைய சொந்தங்களை ரோமர்களை ரட்சிப்புகளை நடத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதே போல் நாங்கள் தமிழர்களுக்கும் என்னவால் தமிழர்களுக்கு ரட்சிப்புகளை நடத்தங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கார். நடத்துவீங்களோ? உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.